கடகம் ராசிக்காரங்களே, இனிய வணக்கம். நீங்கள் செய்யாத தவறுக்கு உங்களுடைய பெயர் கெட்ட காலங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் ஒரு தவறை செய்திருக்கவே மாட்டீர்கள். இருந்தாலும் அந்த தவறுக்கு பின்னால் உங்களுக்கும் அதற்கும் சம்பந்தங்கள் இருக்கிறது என்று தேவையில்லாத சில வார்த்தைகளால் பேசி உங்களுடைய மனதை கஷ்டப்படுத்திய நபர்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். கடகம் ராசிக்காரங்களே, மனிதனின் வாழ்க்கையில மிகவும் வேதனை தரக்கூடிய விஷயம் என்றால் என்ன தெரியுமா? நம்ம செய்யாத ஒரு தவறுக்காக நம்முடைய பெயர் பாதிக்கப்படுவது தான் அதுல நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளேயே ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறாகவே பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட தவறு தான் இன்னும் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப்பட்டு கொண்டும் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாகவே ஏற்பட்டிருக்கும். அதை நீங்கள் மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் மறக்க முடியாமல் இன்னும் மனதிற்குள் சில கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் உண்மை என்ன என்பது உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் அதை மற்றவங்களுக்கு புரிய வைப்பது மிகவும் கடினமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டு அது மென்மேலும் உங்களுடைய மனதிற்குள் ஒரு கவலைகளையும் ஒரு கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். சிலர் முழு உண்மைகளையும் அறியாமல் உங்களை பற்றி ஒரு கருத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு அனுபவங்கள் நிச்சயமாகவே உண்டு. உங்களுடைய பக்கம் இருக்கக்கூடிய விளக்கத்தை கேட்காமல் ஒரு முடிவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றி தேவையில்லாத சில முடிவுகளை எடுக்க வைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில பிரச்சனைகளை தேடி கொடுத்த நபர்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் உங்களுக்குள்ள ஏற்பட்ட மனவேதனைகள் சாதாரணமானதாக இருக்காது. நீங்கள் உங்களை நியாயப்படுத்த முயற்சி செய்தீர்கள். எத்தனையோ தடவைகள் என் மீது தவறு கிடையாது, அந்த தவறுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தங்களும் கிடையாது என்றெல்லாம் நீங்கள் கூறிய நாட்கள் இன்னும் அதிகமாகவே இருந்து கொண்டு தான் இருந்தது. இருந்தாலும் நடந்த உண்மைகளை சொல்ல நீங்கள் முயற்சி செய்தும் அதை உங்களால் சொல்ல முடியாமலே போய்விட்டது. ஆனால் சில நேரங்களில் சூழ்நிலைகள் உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஆதரவாகவும் அமையாமலும் இருக்கலாம். நீங்கள் எதெல்லாம் கூறுகிறீர்களோ அதெல்லாம் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் அது மிகவும் தவறான ஒரு எண்ணத்தில் ஏற்படுத்தப்பட்டு அது மிகப்பெரிய அளவுக்கு சில காயங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. அதனாலேயே அமைதியாக எல்லாவற்றையும் தாங்க வேண்டிய ஒரு நிலைமைகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. இப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க செய்த தவறை விட செய்யாத தவறுக்கு பழி உங்கள் மீது விழுந்த தருணங்கள் தான் இன்னும் அதிக அளவில் மனதிற்குள் ஒரு காயம் என்பதை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதே போல பாசத்தை பயன்படுத்தி உங்களுடைய மனதை கஷ்டப்படுத்திய நபர்களும் அதிகமாகவே உண்டு. உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் என்பதால் உங்களுக்கு பிறவியிலேயே கள்ளங்கபடம் இல்லாத இலகிய பாசங்களான ஒரு மனமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்பொழுதுமே உண்டு. இல்லாத இலகிய பாசங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். யாராவது அன்பாக 4 வார்த்தை பேசிவிட்டால் போதும், அவங்களுக்கு உங்களுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் உடனடியாகவே மாறிவிடுவீர்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே நீங்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு. உங்களுடைய இந்த அதீத பாசத்தையும் அப்பாவித்தனத்தையும் சுற்றியுள்ள சுயநலவாதிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகள் என்பதையே தேடி கொடுக்கவா ஆரம்பித்தார்கள். காரியங்கள் முடியும் வரை உங்களை தெய்வமாக மதித்து பழகியவர்கள் அவங்களுடைய தேவை முடிந்ததும் கருவேப்பிலையை போல உங்களை தூக்கி எறிந்துவிட்டு வாழ்க்கையை விட்டே போய்விட்டார்கள். உதவி செய்துவிட்டு உபத்திரத்தை வாங்கிய கதையாக உங்களுடைய பாசமே உங்களுக்கு வினையாகவே மாறி அது மென்மேலும் உடைய மனதிற்குள்ளேயும் உடைய வாழ்க்கைக்குள்ளேயும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்தது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் ஆரம்பித்துவிடும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிலும் தீர யோசித்த முடிவெடுத்தால் அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். முடிந்த அளவுக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை மட்டும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசிக்க வேண்டும். யோசித்து அதற்கப்புறம் உடைய முடிவுகளை மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுத்துவிடும். கடன் பிரச்சனைகள் தீர ஆலோசனைகள் இந்த ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம்.
பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மைகள் வேண்டும். விட்டு கொடுத்து எதை செய்தாலும் அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலைகள் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாகவே நிறைவேறும். உணவு செயல்களில் சற்று கவனமாக நீங்கள் இருக்க வேண்டியது மிக அவசியம். பெரியோர்கள் இடத்தில் பொறுமையாக நீங்கள் நடந்து கொண்டால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள பாசங்கள் பலப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உருவாக்கும். 7ஆம் வீடான களத்திரஸ்தானம் மற்றும் சுக்கிரனின் சுப பார்வைகள் காரணமாக தம்பதியருக்குள் கடந்த காலத்தில் இருந்த ஈகோ பிரச்சனைகளும் 3ஆம் நபர்களால் விதைக்கப்பட்ட தேவையற்ற சந்தேகங்களும் முற்றிலுமாகவே இப்பொழுது நீக்கப்பட்டு அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். கணவன் மனைவி இருவரும் தங்களுடைய மனக்காயங்களை மறந்து பரஸ்பரங்கள் அமர்ந்து மனம் திறந்து பேசுவதற்கான அற்புதமான சூழ்நிலைகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். ஒருவருடைய உணர்வுகளை மற்றொருவர் ஆழமாக புரிந்து கொண்டு அந்யோன்யத்துடன் வாழத் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். கடந்த காலத்தில் இழந்த சந்தோஷங்களையும் படுக்கையறை அமைதிகளையும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வாரி வழங்கி நல்லதை மட்டுமே தான் தேடி கொடுக்கும். பிரிய நினைத்த தம்பதியர்கள் கூட பெரியவர்களின் முன்னிலையில் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு நன்னாளும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அப்படிப்பட்ட நன்னாள்கள் தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையவை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். வேலையிடத்தில் உங்களுடைய திறமைகள் இப்பொழுது பாராட்டப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. செய்யும் இடத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். உடைய கருத்தை கேட்கக்கூடிய நிலைமைகள் கூட உருவாக்கலாம். உடைய அனுபவங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாறி அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அல்லது முக்கியமான பொறுப்பு போன்ற நல்ல மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் ஆரம்பித்துவிடும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிலும் தீர யோசித்த முடிவெடுத்தால் அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். முடிந்த அளவுக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை மட்டும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசிக்க வேண்டும். யோசித்து அதற்கப்புறம் உடைய முடிவுகளை மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுத்துவிடும். கடன் பிரச்சனைகள் தீர ஆலோசனைகள் இந்த ஒரு நாளில் உடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மைகள் வேண்டும். விட்டு கொடுத்து எதை செய்தாலும் அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலைகள் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாகவே நிறைவேறும். உணவு செயல்களில் சற்று கவனமாக நீங்கள் இருக்க வேண்டியது மிக அவசியம். பெரியோர்கள் இடத்தில் பொறுமையாக நீங்கள் நடந்து கொண்டால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள பாசங்கள் பலப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உருவாக்கும். 7ஆம் வீடான களத்திரஸ்தானம் மற்றும் சுக்கிரனின் சுப பார்வைகள் காரணமாக தம்பதியருக்குள் கடந்த காலத்தில் இருந்த ஈகோ பிரச்சனைகளும் 3ஆம் நபர்களால் விதைக்கப்பட்ட தேவையற்ற சந்தேகங்களும் முற்றிலுமாகவே இப்பொழுது நீக்கப்பட்டு அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். கணவன் மனைவி இருவரும் தங்களுடைய மனக்காயங்களை மறந்து பரஸ்பரங்கள் அமர்ந்து மனம் திறந்து பேசுவதற்கான அற்புதமான சூழ்நிலைகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். ஒருவருடைய உணர்வுகளை மற்றொருவர் ஆழமாக புரிந்து கொண்டு அந்யோன்யத்துடன் வாழத் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். கடந்த காலத்தில் இழந்த சந்தோஷங்களையும் படுக்கையறை அமைதிகளையும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வாரி வழங்கி நல்லதை மட்டுமே தான் தேடி கொடுக்கும்.
பிரிய நினைத்த தம்பதியர்கள் கூட பெரியவர்களின் முன்னிலையில் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு நன்னாளும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அப்படிப்பட்ட நன்னாள்கள் தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையவை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு போய்